யூடியூப் உலகின் கிங் மிஸ்டர் பீஸ்ட் 440 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களுடன் இவர்தான் உலகின் நம்பர் 1 யூடியூபர். பிரம்மாண்டமான போட்டிகள், கோடிக்கணக்கான பரிசுகள் என இவரது வீடியோக்கள் எப்பொழுதும் இணையத்தை அதிர வைக்கும். ஆனால் இப்பொழுது அவர் வெளியிட்டுள்ள ஒரு புதிய வீடியோ பாராட்டுகளுக்கு பதிலாக கடுமையான கண்டனங்களையும் கோபத்தையும் சம்பாதித்துள்ளது. அப்படி என்ன இருக்கின்றது அந்த வீடியோவில்? Would you risk dying for $5 lakhs? அதாவது 5 லட்சம் டாலருக்காக உங்கள் உயிரை பணயம் வைப்பீர்களா என்ற தலைப்பில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இதில் எரிக் என்ற ஒரு ஸ்டண்ட் கலைஞரை தீயை மையமாக கொண்ட 7 மரண பொறிகளை கடந்து வருமாறு மிஸ்டர் பீஸ்ட் சவால் விடுகின்றார். ஆனால் இதில் முதல் சவால்தான் ஒட்டுமொத்த சர்ச்சையின் மையப்புள்ளி. அந்த வீடியோவில் எரிக் ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டு தகிக்கும் நெருப்புக்கு நடுவே ஒரு கட்டிடத்திற்குள் வைக்கப்படுகின்றார். அவருக்கு முன்னால் $5 லட்சம் ரொக்கப்பணம் வைக்கப்பட்டுள்ளது. அவர் தன்னை விடுவித்துக் கொண்டு அந்த பணத்துடன் வெளியே வர வேண்டும். அந்த போராட்டத்தில் எரிக் தப்பித்து வெளியே வரும்பொழுது அவரது காலணியில் தீப்பற்றிக் கொள்கின்றது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் ஓடி வந்து தீயை அணைக்கிறார்கள். இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே 44 மில்லியனுக்கும் அதிகமான முறை பார்க்கப்பட்டு இணையத்தில் காட்டுத்தீயாக பரவியது. இந்த காட்சியை கண்ட பலரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மிஸ்டர் பீஸ்டின் இந்த செயலை மனிதாபித்தன்மையற்ற கொடூரம், சித்திரவதையை ரசிக்கும் வீடியோ என்று கடுமையாக தொடங்கினர். சிலர் மிஸ்டர் பீஸ்டை தீயவன், ஒரு சைக்கோபாத் என்று திட்டி தீர்த்தனர். எக்ஸ் தளத்தில் ஒரு பயனர், இப்படியே போனால் மிஸ்டர் பீஸ்ட் ஒரு நாள் யாரையாவது கொன்று விடுவார். இவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். மிஸ்டர் பீஸ்டின் பதில் என்ன? கண்டனங்கள் குவிந்த நிலையில் மிஸ்டர் பீஸ்ட் இதற்கு பதிலளித்துள்ளார். அவர் பாதுகாப்பிற்காகத்தான் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம், கவலைப்பட வேண்டாம் என்று கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு சவாலும் பல தொழில்முறை ஸ்டண்ட் கலைஞர்களால் சோதிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள், மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ் என ஒரு முழுமையான மீட்பு குழு எப்பொழுதும் தயாராகவே இருந்தது. தீயை கட்டுப்படுத்த ஒரு தொழில்முறை குழு இருந்தது. நினைத்த மாத்திரத்தில் தீயை அணைக்க கில் ஸ்விட்ச் வசதியும் இருந்தது. நாங்கள் பாதுகாப்பை நீங்கள் கற்பனை செய்துவிட முடியாத அளவிற்கு தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றோம் என்று விளக்கமளித்துள்ளார். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட் சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறையல்ல. அமேசானில் அவர் நடத்தும் பீஸ்ட் கேம்ஸ் என்ற ரியாலிட்டி ஷோ மீது போட்டியாளர்களை துன்புறுத்தியதாக வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் குத்துச்சண்டை வீரர் மைக் டைசனிடம் அவர் வாங்கிய ஒரு பஞ்ச் அவரை நிலைகுலைய செய்தது. பணம், புகழ், வியூஸ்களுக்காக பொழுதுபோக்கின் எல்லையை அவர் மீறி செல்கிறாரா, அல்லது இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட பாதுகாப்பான ஸ்டண்ட் தானா? இந்த சர்ச்சை பொழுதுபோக்கிற்கும் ஆபத்திற்கும் இடையேயான ஒரு மெல்லிய கோட்டை பற்றிய ஒரு பெரும் விவாதத்தை மீண்டும் ஒருமுறை கிளப்பியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.